இந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே நடத்தும் அப்படின்னு சொன்ன உடனே மனமுகந்து இதை இங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பை கொடுத்த பெருமதிப்பிற்குரிய இந்த கல்லூரியுடைய தலைவர், என்னுடைய இதய சிம்மாசனத்திலே ரத்தன கமலமிட்டு அமர்ந்திருக்கக்கூடியவர், ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு மிகவும் தெரிந்தவர், நம்முடைய தலைவர் டாக்டர் விபி ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து வந்தார். இப்போ அவர் துணைவியாரோட அவர் மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு அந்த மிடில் ஒரு மாணவி சேரை கொஞ்சம் நகர்த்தினதை நான் பார்த்தேன். அதுதான் உண்மையிலேயே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு, வெகுமதி என்று நான் நினைக்கிறேன். ஒரு தந்தை மகளை போல அந்த மாணவி இங்கே இருந்தால் யாராவது எஞ்சி நிலுங்கம்மா, யார் அந்த ஸ்டூடெண்ட்? இந்த பாசம் வந்து எந்த கல்லூரியிலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப்பே பயன்படுத்தாத எலான் மஸ்கே டஃப் கொடுக்குற ஒரு ஆள் நம்ம ஊரில் இருக்காருன்னா அது நம்ம சேர்மன் நம்முடைய விபி ராமமூர்த்தி ஐயா அவர்கள் தான். எனக்கு அவர் மேலே ஒரே ஒரு சின்ன பொறாமை தான். என்ன பொறாமை அப்படின்னா, நம்மளை விட ஐயா வந்து நிறைய சொத்து வச்சுருக்காரு, காலேஜ் வச்சுருக்காரு அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் கழித்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுக்கிட்டும் டென்ஷன் இல்லாமல் ஒரு மனுஷன் சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அது வந்து நம்ம விபி ராமமூர்த்தி ஐயா மட்டும்தான். உண்மையிலே வந்து அவர் மனைவியை எவ்வளவு நேசிச்சிருந்தா அந்த அம்மா பேரில் நடத்தி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க. அவர் இவ்வளோ மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கை துணை. அவங்கள ஒரு நல்ல ஒரு கைத்தட்டை கொடுத்து நம்ம கௌரவிக்கணும். எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோட, எவ்வளோ ஒரு தன்னடக்கத்தோட, எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கறதுல ஐயாவுக்கு நிகர் யாருமே கிடையாதுன்னு சொல்ல. அப்பேற்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த மனசு. அதுக்காகவே நாம் அவரை நல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக இந்த அரங்கத்துக்குள்ள நடந்தாலும் அகில உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது எது அப்படின்னா நம்முடைய ராஜ் தொலைக்காட்சி இல்லையா? அந்த ராஜ் தொலைக்காட்சிக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து வைப்போம். இப்போ முறைப்படி இந்த பட்டிமன்றத்தை ஐயாவுடைய திரு வாயால 4 வார்த்தைகளை வாழ்த்தி இந்த பட்டிமன்றத்தை துவங்கி வைக்குமாறு ஐயா அவர்கள் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களாம் மகிழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம் பட்டிமன்ற தலைவர் சுப்பையா அவர்களுக்கும் பட்டிமன்ற பேச வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கலை நிகழ்ச்சியை ஒளிபரப்ப வந்திருக்கிற ராஜ்டி அவர்களையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறேன். இப்போது இன்றைக்கி எடுத்துக்கிற டாபிக் ரொம்ப அருமையான டாபிக், இந்த காலத்துக்கு ரொம்ப உகந்த டாபிக். எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அன்பு பொங்கணும்னு தான் நினைக்கிறேன். அன்பு பொங்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் நடுவர் அப்படி தான் தீர்வு கொடுப்பான்னு நினைக்கிறேன். நான் என்ன நமக்கு வந்து என்ன வேணுமோ அதான் நான் நினைக்கணும், மங்கக்கூடாது. மங்கன்னா அப்படியே டைடோன் ஆகிடும். அதனால் இந்த காலத்துக்கு மங்கின்னு தான் போயின்னு இருக்கு. இருந்தாலும் அதை நிற்க வைக்கிறது நம்ம இளையவருடைய கடமை. அதனால் மங்கி இருந்தாலும் அதை வந்து பொங்க வைக்கிறது என்னுடைய விருப்பம். அதனால் இளைய சமுதாயம் அன்பு வந்து பெரியவரோட மக்களோட நல்லா பொங்க வைக்கிறது என்னுடைய விருப்பம். அதனால் இந்த பட்டிமன்ற பேச்சாளர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துடன் நல்லபடியாக நடத்துவாங்கன்னு ஆசை. அன்பு இங்கே எல்லாருக்கும் உண்டு. அன்பு இல்லைன்றது வந்து என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு கோயிலாக வந்து என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குழந்தைகளே வந்து அந்த காலத்தில் இருந்தோம். ஒரு தெய்வமாக வந்து என்னுடைய கணவரையும் நேசித்த காலம் உண்டு. இன்றைய தேதிக்கும் என்னுடைய குழந்தைகள் கோயிலாகவும், என்னுடைய பையன் அமெரிக்காவில் இருந்தாலும் இன்றைய தேதிக்கு தாய் தகப்பன் என்ற ஒரு பாசம் இருந்து தான் இருக்குது. ஆனால் என்னை விட்டு என்னுடைய கணவர் இருந்தது கிடையாது, அவரை விட்டு நான் இருந்தது கிடையாது. அந்த பாசம் உண்டு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் அன்பு இல்லாமல் இல்லை, அன்பு உண்டு. மரத்தில் தண்ணி ஊற்றலைன்னா அந்த மரம் வந்து எனக்கு தண்ணி ஊற்றுன்னு சொல்லுது, காஞ்ச மாதிரி இருக்குது. தண்ணி ஊற்றின உடனே
அந்த அளவுக்கு அவ்வளோ லீஃப் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. மரத்துக்கே அப்படி இருக்கும்போது நம்ம பெத்த குழந்தைங்க கண்டிப்பாக அன்போடு தான் இருக்காங்க. ஆனால் சில வீட்டில் கொஞ்சம் வீட்டில் ஹெட்வேர்டுன்ற ஒரு மனசில் இருக்கிறவங்க தான் அன்பு இல்லை. அந்த அன்பு இருக்கிற இடத்துல உலகத்தையே ஆள முடியும். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ராஜ் தொலைக்காட்சியினுடைய கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கும் தனலட்சுமி பொறியியல் கல்லூரியினுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய இனிய அன்பர்கள் தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைய சூழலில் குடும்பங்களில் அன்பு பொங்குகிறதா மங்குகிறதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்புனாலே ஒன்று தானே இல்லையா? அதில் அன்பில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்க. அதனால தான் இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அன்றைக்கு இருந்த மாதிரியான ஒரு அன்பு இன்னைக்கும் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கறதுக்கு தான் இந்த தலைப்பே. யோசிச்சு பாருங்க, காலம் மாறிக்கிட்டே இருக்கு, உண்டா இல்லைங்களா சார்? அந்த காலத்தில் ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட என்னைய 4 பேர் ஃபாலோ பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லிச்சின்னு வைங்களேன், என்ன ஆகும்? அவள் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா அத்தனை பேரும் கிளம்பி வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க, உண்டா இல்லையா? இன்றைக்கி அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா என்னைய 4000 பேர் ஃபாலோ பண்ணுறான்ப்பா ஃபேஸ்புக்கில். இன்றைக்கி அதை தைரியமாக என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஒரு லைக்காக இருந்தாலும் சரி, ஒரு நட்பாக இருந்தாலும் சரி, விரல் அசைவுக்கு வந்துவிட்ட பிறகு காதலுக்கான அருஞ்சொல் பொருள் இன்றைக்கு மாறித்தான் இருக்கிறது. அண்ணன் ஒரு 2 வீலரில் போயிட்டு இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு வயசு 50. இதை விட முக்கியமானது என்னென்னா, என்னை விட 10 வயசு மூத்தவர் அவர். அதை சொன்னால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவர் போகிற வழியில் ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குதுன்னு வைங்களேன், அவர் என்ன நினைப்பார்? இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நினைப்பார். ஏன்னா பாவம் அவர் வந்து பாய்ஸ் ஸ்கூல்லே படித்தவர், பாய்ஸ் காலேஜ்லேயே படித்தவர். இது இந்த காலத்து பையன்கிட்ட கேட்டால் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஆஃபீஸில் கொண்டு ட்ராப் பண்ணணுமா, பெட்ரோலுக்கு 50 ரூபா தருவியான்னு கேட்பான். குடும்பங்களில் இன்றைக்கி அன்பு எப்படி இருக்குது? எங்கள் வீட்டில் சார் தோசை கொஞ்சம் முருகலாக வந்துச்சுன்னு வைங்களேன், என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு. தோசை கொஞ்சம் கருகலாக வந்துச்சுன்னு வைங்களேன், எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். என் ஒய்ஃப்ட்ட நான் கேட்டேன், உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? என் ஒய்ஃப் சொன்னா, சமையல்காரனே நீதாயா. ஆண்களை மாதிரி பறந்த மனசு பெண்கள் கிடையாதுமா. என் கூட பிறந்த தங்கச்சி நாளைக்கு வாரா எங்கள் வீட்டுக்குன்னு வைங்களேன், என் ஒய்ஃப் சந்தோஷப்படுவாளா? இதே இது என் ஒய்ஃபோட தங்கச்சி நாளைக்கு வாரான்னு வைங்களேன், நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். காலம் போக போக என் கூட பிறந்த தங்கச்சியை என் மனைவி விரும்புவதே இல்லை, நானோ அவள் தங்கச்சியை வெறுப்பதே இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் இருக்குது, சந்தோஷங்களும் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி மாமியார் மருமக பிரச்சனை இருக்கா? என்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டியிலலாம் இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மாமியாரே கிடையாது. மாமியார் இருந்தால் தானே மாமியார் மருமக பிரச்சனை. சில பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டு போகிறவங்களுக்கு இந்த பிக்கல் புடுங்களே கிடையாது. அப்படி மாமியார் மருமகங்கிற ஒரு அழுத்தத்தில் இருக்கிறதுனால அது மிகப்பெரிய அளவில் மங்குது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்காக அங்கே 3 பேர் வந்திருக்காங்க. இல்லைங்க, 1000 தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் குட்டி குட்டி சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி வேலை பகிர்விலேருந்து எல்லா விதத்துலையும் இன்றைக்கி வந்து ஆண்கள் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அப்படின்னு பேசி மகிழ்ச்சிகரமாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக இங்கே 3 பேர் வந்திருக்காங்க. பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி முதல் பேச்சாளராக இன்றைய சூழலில் குடும்பங்களில் அன்பு பொங்குகிறது என்ற அணிக்கு பேசுவதற்காக பேராசிரியர் அன்பு சிவா அவர்களை உங்களது கைத்தட்டலோடு அழைக்கிறேன். வாங்க. சித்தம்பல செய்து என் சிந்தையில் நடைமாடி புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழை, நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறுகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்பத்தமிழ் எனக்கு. வள்ளுவன் வாக்கில் பிறந்து கம்பன் கைகளில் தவிர்ந்து கண்ணதாசனின் காதலியாய், மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய், எல்னுள் நீயாய் உன்னுள்ளனாய் வீட்டிருக்கும் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்திட்ட என் முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப பிடிச்ச நல்ல தலைப்பு. இன்றைய சூழலில் குடும்பங்களில் அன்பு பொங்குகிறதா மங்குகிறதா என்று. நான் என்னையவே எடுத்துக்கங்களேன்,
நான் முதல் முறையாக நான் பொண்ணு பார்க்க போகும்போது என்னுடைய சகல சொன்னார், அப்பா இல்லாத பொண்ணு தம்பி நீங்கள் கண்கலங்காமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒன்றும் சொன்னாங்களா? பிரச்சனை இல்லை. எனக்கும் சொன்னாங்களே. ஒவ்வொரு நாளும் காலையில் கிளம்பும்போது கிச்சனில் நானே சின்ன வெங்காயத்தை உளிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னது 13 வருஷமா அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. உண்மையாலுமே பொதுவாகவே வந்து அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, வீட்டில் யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா உடனே எந்திரிச்சு நிற்போம். யார் வந்தாலும் புதுசாக யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா உடனே எந்திரிச்சு, அது வந்து நம்ம மனசில் இருக்கிற அந்த மரியாதை. இப்போவுமே வந்து என்னுடைய ஆசிரியர்கள் யாராவது ஃபோனில் பேசினா கூட அவங்க பேரை கேட்டோடனே எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு அவங்க பேசி முடிக்க வரையிலும் நான் நின்றுக்கிட்டு தான் பேசியிருக்கேன் ஃபோனில் கூட. ஏன் என்னன்னா, நம்ம இந்த அளவுக்கு உயர்வுக்கு காரணமே வந்து அவங்க தான். குடும்பங்கள்லேயே வந்து விட்டு கொடுக்குற விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு உள்ளது. அன்பின் வழியது உயர்நிலை என்று வள்ளுவரே சொல்லியிருக்கார். இப்போ எனக்கே எடுத்துங்களேன், யாராவது ஒருத்தர் ஃபோனில் கேட்டு ஒரு செய்தியை கேட்டாங்கன்னா இருங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதே வார்த்தையை ஒய்ஃப்கிட்ட கேட்டான்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை நீங்கள் எடுத்துக்கங்க, நான் அவர்கிட்ட நானே சொல்லிக்கிறேன், ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்க. உண்மையாலுமே 7 டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து நீ ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒய்ஃப்கிட்ட தோத்துடணும். கரெக்டு தானே? ஒய்ஃப்கிட்ட தோத்துடணும். ஒய்ஃப்கிட்ட ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டான் நீ சமைக்க தெரிஞ்ச போது ஜெயிச்சிடலாம். அந்த காலத்தில் ஏன் தூரமாக பொண்ணை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு இங்கே இருக்கணும், திரும்ப ஒடியாந்துடக்கூடாதுங்கிறத தூரமாக கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு பொதுவாகவே பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் அம்மா வீடு, உப்பு இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அங்கே சத்தம் அங்கே போகும். சரியா? ஆனா உண்மையாலுமே அந்த அன்பு தான் அதிகமான விஷயங்கள். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா யாரு? பெற்றோர். ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையின் 2வது பெற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் இந்த குடும்பங்கள்ல அன்றிலிருந்து இன்னும் வரையில எல்லா இடத்துலையுமே அந்த அன்பு பொங்குகிறதுன்னு சொல்லி பொதுவாக நடுவர் சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்து ஒய்ஃபோட பிறந்தவங்க 10 பேர், 8 பிள்ளைங்க 2 பசங்க, ஒய்ஃபு 10வது ஆள். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஆனா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சின்ன வருத்தம் என்னன்னா, அதுக்கப்புறம் 2 தங்கச்சி இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். என்றைக்குமே மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒய்ஃபோட தங்கச்சிலாம் ஒரு சமந்தா ரேஞ்சுக்கு, ஒரு கீர்த்தி சுரேஷ் ரேஞ்சுக்கு இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசி, கேஆர் விஜயா, காந்திமதி இந்த ரேஞ்சில் தான் அமைதி. பான்பராக்கு போடக்கூடிய பழக்கம் உள்ள ஒரு மனிதர் அப்படியே காரி அன்னை தெரசாவோட மூஞ்சில துப்பிடுறான். அதை அப்படியே தொடச்சிக்கிட்டு எனக்கு துப்புனது போதும், என் குழந்தைகளுக்கு ஏதாவது துப்புங்களேன்னு திரும்பி அவங்க கையேந்தும் போது அந்த வார்த்தை அவரை செலுப்புல அடிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அடுத்த 25 ஆண்டுகள் அந்த ஆசிரமத்துக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் அத்தனை விஷயங்களும் இந்த கம்பெனி முதலாளி செய்தால் என்றால், அதனாலதான் அன்னை தெரசா சொல்லும்போது சொல்லுவாங்க, அன்னை தெரசா கருவுற்றிருந்தார், ஒரு குழந்தைக்கு தான் அவள் தாயார் இருந்திருப்பாள், அவள் கருணையுற்றதால் தான் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தாயான என்று சொல்லும்போது நம்ம எல்லாத்தோட மனசுலையும் அன்பு பொங்குது. எப்பவுமே எல்லா இடத்துலையுமே இந்த வைரமுத்தோட அம்மா கவிதை எப்பவுமே எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். அது ஒரு 10 வரி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். குளக்குளன்னு களிக்குண்டி களிக்குள்ள குழிவெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில் இன்னும் மசமச நிற்குதமா, பேனா எடுத்த பிரபஞ்சம் பிச்சிருஞ்சே, பாச வந்த வேலையிலே காசு வந்த கூடலையே, காசு வந்த வேலையிலே பாச வந்து சேரலையே, கல்யாணம் நான் செஞ்சு கதிகத்து நிக்கில, சென்னை வந்து அப்ப சுத்தெழுதி போனதுன்னா 5-6 மாசமா இன்னும் ஆசை முகம் பார்க்காமல் பெத்தமனம் பிள்ளாச்சு, பிள்ளை மனம் கல்லாச்சு, வைகில் நீர்முழுக வல்லூரும் சேர்ந்தழுக, கைப்பிடியாய் குட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கு எது ஆயிட்டா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கு எது ஆயிட்டா எனக்கு வேற தாயுண்டா என்று கூறி இன்றைய சூழலில் அன்பு எப்போதும் பொங்குகிறது என்று சொல்லி இந்த அன்பு சிவாவின் வார்த்தைகளோடு இந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்புள்ள நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும், ஆண் பாவம் பொல்லாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு பொண்ணுட்ட வானம் இருக்கிற வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னைய நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு சொல்ற பதில் என்ன தெரியுமா? நடிக்காதடா. இதுதான் உண்மை. இதுதான் அன்பு குறைஞ்சிருக்கு, மங்கி இருக்குன்னு நாங்கள் சொல்றோம். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் புருஷன் பொண்டாட்டியை ஓங்கி ஒரு அப்பா அடிச்சுட்டான்னு வைங்களேன், அவள் அழுதுகிட்டே அப்பாவுக்கு கடிதம் போடுவா. அந்த கடிதம் அவர் போய் சேர்ந்து அவர் கிளம்பி வர்றதுக்குள்ள 4 நாள் ஆயிரும். அவர் கோவத்தில் வருவார், அருவாரோட வந்து பார்த்தா அங்கே 2 கொஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த 4 நாளில் சண்டை சமாதானம் ஆகிருக்கு இல்லையா? அது ஒரு காலம். இப்போ அப்படி கிடையாதுண்ணே. இப்போ ஒய்ஃபை கையை ஊனா அப்படியே ஃபேஸ்புக் லைவ் போடுது, அந்த பாருங்க என் புருஷ கையை ஓங்குறா அப்படின்னு பயமா இருக்கு. அந்த மாதிரி காலத்தில் நமக்கு இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு முக்கியமான காரணம். அதனால தான் அன்பு மங்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது சம்மந்தமாக பேச போகிறாங்க மிகச்சிறந்த பேச்சாளர் மதிப்பிற்குரிய விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்களை உங்களது கைத்தட்டலோடு அழைக்கிறேன். வாங்க.
நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச வேண்டும். என்ன இந்த மாதிரி எல்லாம் அன்போடு அழகான வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் திரளாக கூடியிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இங்கே பட்டிமன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் என்னுடைய என்ன வாழ்த்துகள், அன்பர்கள் தின சிறப்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். பெருமைக்குரிய பெண்மணிகளாக நீங்கள் உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது எனக்குள் பெருமிதமாக இருக்கின்றது. இந்த திருமணத்துக்கு மந்திரம் சொல்றாங்கல்ல, அந்த மந்திரத்தை உத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வரிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கணவன் நீ வாக்காக இருக்கிறாய், மனைவி மனமாக இருக்கிறாள் என்று அதுக்கு அர்த்தம். அன்புன்னா என்ன? பாசம், நேசம், அரவணைப்பு, ஆதரவு, நட்பு இவையெல்லாம் கலந்தது தான் அன்பு. அது ஒரு காலத்துல இருந்தது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குடாவி இருந்ததும் இந்நாடே என்று மகாகவி பாரதியார் அந்த தாயும் தந்தையும் மகிழ்ந்து மிக அழகாக இருந்ததே பாடி பரவசமாக்கினான் அந்த பாடலிலே. அது அந்த காலம். இன்று எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவிக் கொண்டா இருக்கிறார்கள், இன்று குமுறிக்கொண்டல்லவா இருக்கிறார்கள். தான் பெற்ற குழந்தைகளோடு கொஞ்சி குழாவதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இதிலே அன்பு எங்கே வருகிறது? ஆணும் பெண்ணும் அறிவிலோங்கி சமமாய் மிக அருமையாக சம்பாதிக்கிறார்கள், வேலைக்கு செல்கின்றார்கள். அந்த சமயத்துல தான் I50 U50 ஒய் குக் என்று அனுதினமும் சண்டை போட்டு கொண்டுதானே இருக்கின்றார்கள். மங்கித்தானே போயிட்டு இருக்கு அன்பு. வேலை வேலை வென்று நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா குழந்தைகளிடம் பேசவோ கொஞ்சவோ நேரமே இல்லை. ஏன்? ரெண்டு பேரும் கணவனும் மனைவி நேருக்கு நேரு பார்த்து கொள்ளவே முடியாத ஐ கான்டாக்டே இல்லாத ஒரு நிலையிலே தான் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அன்பு எங்க பொங்க போகுது? திருமணமான 10 நாட்களில் என்ன பண்றா? மருமகளுக்கு மாமியாரை பிடிக்க மாட்டேங்குது. அதே எங்க பார்த்து சொல்லுவீங்க, அங்க பார்த்து பேசுங்க. மருமகளுக்கு மாமியாரை பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப உங்களை பார்க்கலாம், மகன் மேல உள்ள அன்பு அதிகமாக எனக்குத்தான் வேண்டும் என்று மாமியாரும், கணவனுடைய அன்பு முழுவதும் எனக்குத்தான் வேணும்னு சொல்லிட்டு மருமகளும், ரெண்டு பேரும் இங்க அன்பு போட்டி போடுறாங்க. அந்த அன்பு போட்டியில தான் பிரச்சனைகளே வருது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. ரெண்டு பேருக்கும் எது அளவுகோல் ஒண்ணு இருக்கு இல்ல. அம்மாவுக்கு இதான் அளவியா? அம்மா அவ்வளவுதான், சாப்பாடு போட்டியா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நீ சாப்பாடு போடணும், அதுக்கப்புறம் மனைவி தான் போடணும் அப்படிங்கிற எல்லைகளை தெரிந்து கொள்ளாததால இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அம்மா மாமியாராக மாறினார்கள், அம்மா தன் மாமியாரை மனதில் நினைத்தார்கள், அம்மா மாமியாராகவே ஆகிவிட்டார்கள். இப்படித்தான் பிரச்சனை ஒவ்வொரு வீட்லயும் ஆரம்பிக்கும். என்னை பார்க்க கூடாது சார், நான் நாட்டு நடப்ப பேசுறேன். ரொம்ப அடி வாங்கிறார் போல நடுவர் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க, தப்பு அது. நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு பின் பெற்றோருக்கு ஒதுக்கப்பட்டது புது இல்லம். என்ன கொடுமை பாருங்க. அஸ்திவாரத்திலேயே அன்புக்கு பங்கம் ஏற்படுகின்ற நிலைதான் இன்று இருக்கின்றது. இதனால் தான் இன்று பாலூட்டிய தாய்மார்களில் சிலர் என்ன பலர் முதியோர் இல்லங்களுக்கு தள்ளப்பட்டு அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைதான் இன்று இருக்கின்றது. அதனாலதான் இன்னைக்கு குடும்பங்கள்ல தாத்தா பாட்டிகளே இல்லை. தாத்தா பாட்டிகளே இல்லைன்னா அன்பு எங்கேயாவது பொங்குமா? பொங்கவே பொங்காது. அன்பில் அடிநாதம் தாத்தா பாட்டி. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஐயா. அவங்களே இல்லைன்னா எங்க ஆகும்? நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பள்ளிக்கூடத்திலிருந்து நாங்கள் வருவோம். பாட்டி என்ன செய்வாங்க, எங்களெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப உற்சாகமாக கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். எல்லாரையும் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு கடலை மிட்டாய் கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சிந்தாம சிதறாம சாப்பிட்றது எப்படி, எல்லோருக்கும் பகிர்ந்து சாப்பிடுவது எப்படி, அன்பாக இருப்பது எப்படி என்றெல்லாம் அவர்கள் போற போக்கிலே எங்களுக்கு ஒரு குருகுலமாக இருந்து நல்ல வழிநடத்தி சொல்லுவார்கள். அதையெல்லாம் நாங்கள் பாட்டி சொல் வேதமாக கேட்டோம். இதெல்லாம் அன்னைக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இடையிலே
பேர குழந்தைகளோடு பேசுவதற்கு கூட அங்கே நேரம் இல்லை. அவர்களுடைய இடைவெளி இப்பொழுதெல்லாம் மிகுதியாகிவிட்டது. வேற எப்படிலாம் பசங்க பாட்டின்னு கூப்பிட்டாலே பாட்டி டென்ஷன் ஆகுது தெரியுமா? ஆமா. என்னை பாட்டின்னு கூப்பிடாது, நீ ஆன்டின்னு கூப்பிடு அப்படின்னு. எது பாட்டி எது ஆன்டினே தெரிய மாட்டேங்குது, அவ்வளவு மேக்கப்ல இருக்கு இன்னைக்கு. ஏங்க இந்த இடத்துல சிரிச்சு என்ன பிரச்சனையில மாட்டி விடுறீங்க? நான் தான் யதார்த்தமா சொன்னேங்க. இதெல்லாம் யதார்த்தமா சொன்னா கூட அந்த அளவுக்கு நாங்களாம் உற்சாகமா இருக்கிறோம். வாங்கம்மா நீங்களும் இப்படி வாங்க, தூங்கி தூங்கி மழியாதீங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து வெளியில வாங்கன்னு தான் அந்த மருமகளை சொல்றோம். எங்களை மாதிரி ஆக்டிவா இருந்தா அதுங்களுக்கு என்ன நோய் வருது? இன்னைக்கு பாருங்க, எப்ப பாரு வீட்டுல புருஷன்கிட்ட ஐயோ அது வலிக்குது இது வலிக்குது. நாங்களாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம் இந்த வயசுல. எங்க பாட்டி எல்லாம் 15 குழந்தை பெற்று தெரியுங்களா? எங்க தாத்தா ஆக்டிவான பர்சன் தெரியுங்க. வருஷம் ஒரு குழந்தை 10 மாசம் ஆனா வில்லு வண்டி வந்து ஒன்னாடி நிக்கும் பாட்டியை பிரசவத்துக்கு கூட்டு போறதுக்கு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் கூட வில்லு வண்டி வந்து நின்னுச்சு. என்னங்க அப்படின்னா, கரெக்டா 10 மாசம் ஆச்சு. இல்ல எனக்கு தாத்தா பத்தி தெரியும், உங்க தாத்தா பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னாரு அவரு. 10 குழந்தை எங்க பாட்டி டெலிவரி பண்ணிச்சு, ஒரு பிரச்சனை கிடையாது. என் ஒய்ஃப் முதல் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள 10 தடவை நான் ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அல்ட்ரா மாடல் ஸ்கேன், இங்க அங்க குனிஞ்சு நிமிந்து ஒரு குழந்தை பெற்றிருக்குள்ள நம்ம பாடப்பட வேண்டியிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஆமா. இப்படி எல்லாம் இருக்கிற இந்த தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதையாவது ஒண்ணு சொல்லி இப்படி குனிஞ்சு நிமிரு அப்படின்னு அந்த கரெக்டா சொன்னீங்க. எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப கரெக்ட். எதையாவது ஒண்ணு இல்ல, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்தா உனக்கு ஈஸி டெலிவரி ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரே குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு மெத்த கட்டில், இன்னொரு குழந்தைக்கு ஒரு மெத்த கட்டில், இப்படி போட்டுட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குழந்தைகளே பேசிக்க முடியாது. குழந்தைகளுக்கே இடைவெளி இல்ல. அப்படி இருக்கும்போது அதுங்க எப்படி பேசி அதுகளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடுப்பாங்க? அரசாங்கம் சொல்லுதுல, ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கு இடையே போதிய இடைவெளி தேவை அப்படின்னு சொல்லுது இல்லையா? அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்றோம். அது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டாரையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க முதல்ல. நாயில ரொம்ப மக்குமா இதுல. ஐயா தலைவர் அவர்களே, இதை விட என்ன கொடுமை தெரியுமா? கணவன் மனைவியே ஒரே மெத்தையிலும் படுக்கையிலும் படுக்கிறதே இல்ல. பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கு ஒரு மெத்தை, மனைவிக்கு ஒரு மெத்தை போட்டுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? செல்போனை தடவிக்கிட்டே தூங்கி போயிடுவாங்க. இப்படி இருக்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள என்ன ஒரு கொஞ்சல் கிஞ்சல் வரும்? ஒரு மணி நேரம் வராதுங்க, எந்த ஒரு இதுவும் வரவே வராது இல்லையா? பெரும்பாலான வீடுகள்ல பாத்தீங்கன்னா மனைவி கணவன் இருவருமே வேலைக்கு போறாங்க. எப்படி வேலைக்கு போறாங்க? ஷிஃப்ட் முறையில போறாங்க. அப்பாவுக்கு நைட்ல டியூட்டி, அம்மாவுக்கு பகல்ல டியூட்டி. இந்த லட்சணத்துல 2 பேருமே ஒன்னா பாத்துக்க முடியாது. இதுல போய் குழந்தைகளை கொஞ்சராவது ஒன்னாவது ஒன்றும் இல்லை. குழந்தைங்க எப்படி? குழந்தைகள் ஏதோ ஒரு அத்தி பூத்த மாதிரி இந்த கேள்வியெல்லாம் கேட்டா அத்தி பூத்த மாதிரி ஏதோ குழந்தைகளை பெற்றுட்டாங்க. தாத்தா பாட்டிகளுக்கு பதிலாக வேலைக்காரிகள் தான் சமைக்கிறாங்க. சரியான முடிவு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் கேப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடைவெளி, சந்ததி இடைவெளி என்று சொல்லிக்கொண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமலும் ஆணவம் சம்பாதிக்கிறோம் என்ற திமிரில் ஆணவம் பகட்டு இவையெல்லாம் இருக்கின்ற இந்த காலத்தில், அதிகமாக நிலவி வருகின்ற இந்த காலத்தில் அன்பும் அரவணைப்பும் குறைந்து கொண்டே வருவதால் அன்பு இன்றைய குடும்ப சூழலில் மங்கிக் கொண்டே வருகிறது என்பது நாடறிந்த உண்மை. இந்த உண்மையை தான் இப்ப வாய்மையே வெல்லும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் நடுவர் அவர்கள் இந்த உண்மைக்குத்தான் தீர்ப்பு வழங்குவார்கள் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மங்கி போயிருக்கு குடும்பங்கள்ல அன்பு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா கால மாற்றம்ங்கிற ஒன்றை நம்ம பார்க்கணும். தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வாழ்த்து அட்டை கொடுப்போம், உண்டா இல்லைங்களா? அந்த வாழ்த்து அட்டையே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதை விட பெரிய வருத்தம், காதல் கடிதங்களே இப்போ காலாவதி ஆகிப்போச்சு சார். யாரும் எழுதுறதே இல்லை இப்பெல்லாம். அதை எழுதுறதுக்குன்னே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு பையன் இருப்பான் தெரியுமா? அதில் 4 கவிதை எழுதுறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு பையன் இருப்பான். அதெல்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு அஞ்சல் துறை மாதிரி தங்கச்சிங்க தம்பிங்கெல்லாம் அன்னைக்கு இருந்தாங்க. அதெல்லாம் டைனோசர் இன மாதிரி அழிஞ்சே போச்சு. ரத்தத்தில் எழுதுவான் ஐ லவ் யூன்னு, அந்த ரத்தத்தின் ரத்தம்லாம் இன்னைக்கு காணாமல் போச்சு.
இல்லையா? அன்புங்கிறது எந்த அளவுக்கு மங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அதை தான் பேசியிருக்காங்க. இதெல்லாம் மறுத்து பேசணும். முனைவர் புவனேஸ்வரி, உங்களது கைத்தட்டல் கிடையாது அழைக்கிறேன், வாங்க. பாரதியின் புதுமையும் தாசனின் எழுச்சியும் ஒரு சேர பெற்றவள் என் அன்னை. அன்புக்கு தனி அகராதி சேர்த்தவள் என்னை கவிபாடச் செய்த தமிழன்னையே உன் தாழ் பணிகிறேன். முத்தாய்ப்பாய் வீற்றிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பர்கள் தின வாழ்த்துக்கும் என்னுடைய கல்யாண வாழ்க்கைக்கு 2 சம்மந்தம் இருக்குது. என் கல்யாண நாள் அது. இது நீங்கள் வருத்தமாக சொல்கிறீங்களா சந்தோஷமாக சொல்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா சொல்கிறேங்க சார். குடும்பத்தில் அன்பு பொங்குதா மங்குதாங்கிறத தலைப்பு. அம்மா பேசினாங்க, அவங்க காலத்தில் ரொம்ப பொங்கி இருக்கு, ரொம்ப வருத்தத்தோடு கீழே சொன்னாங்க. என் குடும்பம் ரொம்ப அன்பால் நிறைந்தது, ஆனால் நான் ஆப்போசிட்டாக பேசுகிறேமா அப்படின்னு. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் இங்கே வந்து மனசாட்சியே இல்லாமல் வந்து இங்கே மங்குதுன்னு பேசிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கே மனசாட்சி கிடையாதுமா எப்போதுமே. குடும்பத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலத்தில் தான், அந்த காலம்னா ரொம்ப பின்னாடி போயிடாதீங்க, இவங்க காலத்தில் தான் ஆண் மக்கள் கிச்சன் பக்கமே போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும். நான் ஆம்பளை பையனை கூட ஒரு தட்டு கூட எடுத்து கழுவுறக்கு விட மாட்டாங்க. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் செய்யணும். ஆனால் இன்றைக்கி அப்படிங்களா? இந்த அம்மா பேச வந்திருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர் அனுப்பாமையாக வந்திருப்பாங்க, போய் பேசிட்டு வாம்மா. அனுப்பியிருக்காங்களா இல்லையா? அன்போடு தானே அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் அன்பே இல்லைன்னா எப்படிங்க? எல்லா வேலையும் பெண்கள் மட்டும்தான் செய்துட்டு இருந்தாங்க, ஆண்கள் செய்ய மாட்டாங்க. பெண்கள் மட்டுமே பார்த்துட்டு இருந்த வேலையை இன்னைக்கு நீ துணி துவைக்கிறியா, நான் காய போடுறேன். நீ சமைக்கிறியா, நான் பாத்திரம் தைக்கிறேன். நீ பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்குறியா, நான் டிஃபன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன். பகிர்ந்து கொள்கிறார்கள். இது அன்பு இல்லையா? இவங்க நினச்சிக்கிறாங்க அன்பு அப்படின்னா கல்யாண நாள் வந்துருச்சா ஒரு 5 பவுனுக்கு ஒரு சங்கிலி எடுத்து கொடுக்கணும், பிறந்த நாள் வந்துருச்சா ஒரு 4 பட்டு சேலை எடுத்து கொடுக்கணும். இது இல்லைங்க அன்பு. நல்ல உள்ளத்தோட மனதார காட்டுகின்ற அன்பு நிச்சயமாக ஒரு குடும்பத்தை பொங்கத்தான் செய்ய வைக்குமே வழியா மங்க செய்யாது. இப்போ ஐயா அவங்க 2 பேர்த்தையும் சொன்னாங்க, ஐயாவையும் அம்மாவையும். வாட்ஸ்அப்பே இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பானவர்கள் பக்கத்தில் இருக்கும்போது வாட்ஸ்அப் தேவையில்லை, அன்பானவர்கள் பக்கத்தில் இருக்கும்போது வேறு உறவுகள் தேவையில்லை. நல்ல ஒரு உதாரணம் அவங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், எங்கள் அப்பாலாம் கிச்சன் பக்கம் போனதில்லைங்க. நாங்கள் 3 பேர் பொண்ணுங்க, போனதே இல்லை. எது வேணாலும் என்ன கூப்பிடுவாங்க, என் அம்மாவை தான் மெயினாக கூப்பிடுவார். எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டோம், வீட்டுக்கு போனேன். அப்பா தோசை ஊற்றிட்டு இருந்தார். நான் கேட்டேன், அப்பா உங்களுக்கு தோசை ஊற்ற தெரியுமா அப்படின்னு. கற்றுக்கிட்டேன் சாமி. அம்மாவை கேட்டேன், என்னம்மா பெரிய மாற்றமாக இருக்குது அப்படின்னு. இப்போல்லாம் அப்பா கூட மாட வேலை செய்கிறாரு. சந்தோஷப்படுறாங்க அம்மா. எத்தனை வருடம் கழித்து, 45 வருடம் கழித்து என் அம்மா இன்னும் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த புரிதல், அந்த பகிர்தல் தன்மை எப்படிங்க குடும்பத்தில் அன்பில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சது, மறுவீடு கூட்டிகிட்டு போகிற நேரம் சரிங்களா? நாத்தனாரும், அதாவது என் தங்கச்சியோட நாத்தனாரும் மாமியாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. எதாச்சும் நான் காதில் கேட்க வேண்டியதாக இருந்தது. நம்ம எதாச்சும் நம்ம கேட்போம். என்னைக்கு நம்ம ஒட்டு கேட்டிருக்கோம்? சரி, ஒட்டு கேட்டுதாவே வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அதனால? அப்போ நாத்தனாரு மாமியார் கிட்ட, அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா நம்மளை நம்பி அந்த பொண்ணு அவங்க வீட்டை விட்டுட்டு வருது. உண்மைங்க, வீட்டை விட்டுட்டு வருது. என்ன நீ எப்படி பார்த்துக்கிட்டியோ, நான் வந்து 20 வருஷம் உன் கூட இருந்தேன், கல்யாணம் முடிச்சு நான் போயிட்டேன். ஏன் இடத்துக்கு அந்த பொண்ணு வருது, ஏன் இடத்துக்கு அந்த பொண்ணு வருது. என்னையில விட 2 மடங்கு நீங்க அதிகமா பார்க்கணும் அந்த அம்மா. நல்லா கேட்டுக்கோங்கம்மா, மெகா சீரியல்ல கூட இப்படி ஒரு டயலாக் பார்க்க முடியாது. அருமையான வசனம். இன்னைக்கு வரைக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பம் என்னுடைய தங்கச்சி குடும்பம். நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். எப்படிங்க சொல்லலாம், மாமியார் மருமக சண்டைன்னு நாத்தனாரும் மாமியாரும் என்னுடைய தங்கச்சியும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அந்த வீட்டில் அன்பு பொங்கலையா இருக்கு. நீங்க எப்படிமா? எனக்கு மாமியார் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிட்டு கொடுத்து வச்சவ. குடும்பம் முழுமையான வாழ்தலுக்கான புரிதல், அது பல அனுபவங்களை அன்றாடம் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. நாமும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். குடும்பத்தில் இன்பம், அன்பு என்றுமே
நிலைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நான் இப்படி சொல்லி முடிக்கலான்ட்டு இருக்கிறேங்க நடுவர் ஐயா. சிந்தனை கவிஞர் டாக்டர் கவிதாசன் ஐயா அவர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கை மொழிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புல ஒரு அழகான கவிதை வரி எழுதியிருக்காரு. தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சிறந்த அறிவாளியாக இரு, குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்றால் அன்பை செலுத்து, சமுதாயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சிறந்த பண்பாளனாக இரு. அதுக்கு அடுத்த 2 வரி எழுதியிருக்கிறாரு அவங்க 3 பேர்த்துக்கு வேண்டிதான். குடும்பத்தில் அன்பு என்பது பொங்குகிறது, அது என்றும் பொங்கிக் கொண்டேதான் இருக்கும், மங்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஊடலும் கூடலும் குடும்பத்தில் சகஜம், ஊடலை மட்டுமே எடுத்துக்கொண்டு இன்றைய காலத்தில் அன்பு மங்குகிறது என்று சொல்வது முற்றிலும் தவறான ஒன்று என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அன்பர்கள் தின வாழ்த்துக்கள். குடும்பத்தில் இவ்வளோ மகிழ்ச்சி இருக்குதுங்க அப்படிங்கிறத அவங்க பேசியிருக்காங்க. இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சிலாம் சுத்தமாகவே இல்லை, எல்லாமே இன்றைக்கி மங்கிக்கிட்டு தான் இருக்குது, எல்லாம் ஃபீஸு போன கேஸாக தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறக்கா வருகிறார் கிஷோர். உங்களது கைத்தட்டல் கிடையாது அழைக்கிறேன், வாங்க. முத்து கருத்தெடுத்து முத்தமிழை தோய்த்தெடுத்து சத்தான கருத்துக்களை முத்தாக அளித்தரும் என் முத்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். பல் துவக்க பயன்படுத்துவது பிரஷ். எங்க ஐயா தான் காலேஜ் கேர்ள்ஸுக்கெல்லாம் நேஷனல் கிரஷ். சிஎஸ்கேயின் நட்சத்திர வீரர் ஷாம் கரன் ஐயா தான் ராஜ் டிவியின் ராஜ்கிரண். ஷாருக் கான், சல்மான் கான் போன்ற அனைத்து கான்களையும், அமீர் கான், இம்ரான் கான் எல்லா அனைத்து கான்களையும் தன் அழகால் காண்டாக வைத்த ஒரே தலைவர் எங்கள் ஐயா நெல்லை சுப்பையா அவர்களே. கவலையப்படாத, இனிமே எல்லா பட்டிமன்றத்திலும் நிச்சயமா இருப்ப. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. எத்தனை கூட்டணி, எந்த ஊர்ல இருந்து எவ்வளவு கூட்டணி வைத்தாலும் கண்டிப்பாக தோற்க வந்திருக்கும் எங்கள் எதிரணி அவர்களுக்கும் மற்றும் அறிவில் சிறந்த சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்போல் இளைஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒட்டிக்க கட்டிக்க வேஷ்டி தானே அது. நம்ம எங்க குடும்பத்துல இருந்தே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐயா. ஐயா எதுக்கு எடுத்தாலும் பெத்தவங்க திட்டிட்டே இருக்காங்க, சும்மா திட்டுறாங்க ஐயா. காலையில எந்திரிக்க மோசம் எரும மாடு எந்திரி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க ஐயா. எக்ஸாம்ல அரியர் வச்சதுக்கெல்லாம் சாப்பிட மோச்சலாம் திட்டுறாங்க ஐயா. சாப்பாடே போடக்கூடாது உனக்கு ஐயா. பாக்கெட் இருக்கு, பாக்கெட் மணி இல்ல, பாக்கெட் மணி கொடுக்கணும் அதுக்கும் திட்டுறாங்க ஐயா. ரொம்ப மோசமா இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐயா, இரவு நேரத்துல இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு அருமையான ஒரு ரீல்ஸ். குத்து குத்து கும்மா குத்து தோளில என்ன தூக்கி குத்து கடிச்சிக்கவா அப்படின்ட்டு ஒரு 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 அருமையான ரீல்யா. நான் வந்து அதை கண்டிப்பா பார்க்கணும், இன்னைக்கு ஷேர் பண்றேன். எனக்கு அது சரியா தப்பான்னு நான் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ரீல் நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 தடவை சேர்த்து தடவை பார்த்துட்டேன். எங்க அம்மா பக்கத்து ரூம் கேட்டுருச்சு. குத்து குத்து பாட்டு கேட்டு என்னைய போது குத்து குத்துன்னு குத்தி எடுத்துட்டாங்கய்யா. இந்த மாதிரி குடும்பம் இருக்கும் போதுல அந்த இடத்துல அன்பு பொங்குன்னு எப்படியா பேச முடியும்? அதுக்கு 3 பேரு என்ன பண்றது? எங்க அம்மா வந்து அருமையா சமைப்பாங்க. நானும் சாப்பாடு எடுத்து வாயில வைக்கும் போதுல என் மனசுக்குள்ள என்ன திரும்பியா தோணும்? தினம் தினம் இட்லி, தோசை, உப்புமா. யாருக்கு வேண்டும் உங்கள் சாப்பாடு? எங்களுக்கு பீஸா வாங்கி கொடுத்தாயா, இல்லை பர்கர் தான் வாங்கி கொடுத்தாயா, இல்லை மழை பெய்யும் போது சிக்கன் 65 பொரித்து கொடுத்தாயா, இல்லை கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போயிட்டு வரும் எனக்கு சவர்மாவாவது வாங்கி கொடுத்தாயா? இல்ல உண்மையிலே உங்களுக்கு இது வரைக்கும் வாங்கி கொடுக்கலங்கிறது தெரியுது நல்ல. இல்லை பசிக்கும் பிள்ளைக்கு பப்சாச்சு வாங்கி கொடுத்தாயா? சேமியா என்ற பெயரில் ஒன்று செய்து கொடுத்தாயே, அதை தின்னத்தான் முடிகிறதா? ஏன் சமைக்கிறாய்? எதற்கு சமைக்கிறாய்? யாருக்காக சமைக்கிறாய்? கஷ்டப்பட்டு வேலை செய்து வரும் எங்கள் அப்பாவிற்கு இதே போல் சமைத்து கொடுத்தால் என் அப்பா வேற மனைவியை மாற்ற வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை ஐயா. இது போல வீரபாண்டிய கட்டுப்பொம்மன் போல பேசணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, ஊமத்தூர் மாதிரி உம்முன்னு தான் இருக்க வேண்டியிருக்கு. முடியுமா, பேச முடியுமா? அடுத்த ஒரு சோறுக்கு திங்கி அடிக்க வேண்டியதான். உப்புமா பத்தி அவ்வளவு காலமா பேசாதப்பா. உப்புமாவும் அத்தை பொண்ணு ஒண்ணு தெரியுமா? எதுவும் கிடைக்கலன்னா உப்புமா செய்வாங்க, எவன் கிடைக்கலன்னா அத்தை பொண்ணு தலை கட்டி வச்சிருவான். சரிங்களா ஐயா? முன்னாடி எல்லாம் வந்து சிறிய வீடு
பெரிய குடும்பம். ஆ. ஒரு குடும்பத்துல அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், அண்ணி, தம்பி, தங்கை, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, கொழுந்தியா, நாத்தனாரு எல்லாருமே ஒண்ணா வாழ்வாங்க. அந்த இடத்துல குடும்பம் பொங்கிச்சு. இப்போ உள்ள குடும்பங்கள் எப்படி தெரியுமா இருக்கு? குழந்தைகள் வளர்வதோ டே கேரில், தாத்தா பாட்டி இருப்பதோ முதியோர் இல்லங்களில். ஆனா தந்தை தாய் எங்க தெரியுமா இருக்காங்க? அலுவலகத்தில் இருக்காங்க. கணவனுக்கு மார்னிங் ஷிஃப்டும் ஒய்ஃபுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டு கொடுத்துறாங்க. அவனுக்கு என்னதான் பிரச்சனை தெரியல, அவனை கண்டுபிடிக்கணும். இதை கோடிக்கணக்கில் வாங்கின வீடு அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது, என் குடும்பம் எங்கே, என் குடும்பம் எங்கே என்று கேள்வி கேட்கிறேன். ஐயா பேராசிரியர் ஐயா சொன்னாப்புல, என் ஆசிரியர் எனக்கு ஃபோன் போட்டோன்னா டக்குன்னு எந்திரிச்சிருவேன். ஏன் இது தலைப்பு என்னன்னு அவர் படிக்கல நினைக்கிறேன். அன்பு பொங்குதா இல்ல அன்பு பொங்குதா மங்குதான்னு கேட்கறாங்க. ஆசிரியர் கால் பண்ணி எந்திரிப்பியா உட்காருவியான்னு கேட்கல. பேசுன்னு ஆரம்பிச்சா பொய்யா பேசிட்டு இருக்க கூடாது. இறுதியாக சொல்லி ஒன்று நிறைவேற்ற செய்கிறேன். இன்றைய குடும்பத்தில் அன்பு மங்குகிறது, மங்குகிறது, மங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பை கண்டு கூறி சிறந்தால் அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசினார். எந்த குடும்பம் அன்பு பொங்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த குடும்பம் தான் மங்க தொடங்குகிறது என்ற வேதனையை அவர் பதிவு செஞ்சார். இதெல்லாம் மறுத்து பேசணும். வாங்க சாஜிதா அவர்கள், உங்களது கைத்தட்டல் கிடையே வாங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். ஆமாம், அன்னைக்கே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கே முன்னாடி சொல்லி வச்ச வள்ளுவன் வாக்கை முன்னிறுத்தி தொடங்குகிறேன், அன்பே பொங்குகிறது என்று. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10-12ன்னு வஞ்சனையே எல்லாம் பெற்றிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் குழந்தை இருக்கு பாருங்க, மூத்த குழந்தை அப்படி அலாதி பிரியம், கடைசி குழந்தை கடைக்குட்டி செல்லம், இந்த இடையில இருக்கும் பாருங்க 8-10 பாவங்க. அப்புறம் நீங்க இதுல இருக்கிற பெரியவர்கள், நிறைய பெரியவர்கள் இருக்க, இவங்களை நீங்களும் ஒருத்தியா இருப்பீங்க, ஏன் நானும் ஒருத்தியா இருக்கேன், நடுப்பொண்ணா இருந்து. மூத்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த பழசுதான் நமக்கு வரும். அங்கே அன்பு இல்லாமல்லாம் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அந்த வறுமையோட சேர்ந்து அவங்க படுற கஷ்டம் அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அன்பு கொஞ்சம் குறையுது. ஆனால் தனிப்பட்ட அந்த 2 பேத்துக்கு பிரியம் இருக்கும். இதுதான் உண்மை. அந்த காலத்தில் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பார், வரவு 8 செலவு 10 அதிலும் 2 கடைசியில் துண்டனா துண்டனா துண்டனா. இந்த பாட்டை மகிழ்ச்சியாக தான் அந்த படத்தில் பாடியிருப்பாங்க. இந்த வறுமைக்கு நடுவில் அந்த 10-12 குழந்தைகளை வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அன்பு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அன்புக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று பாருங்க. அப்படியே அம்மாவுக்கு அப்பாவுக்கு போட பிள்ளைகள் தோழன் தோழிகள். உண்மையான விஷயம், அன்பு இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. அன்புக்காக தான் ஓடுறோம் எல்லாமே அன்புக்காக தான். கணவன் மணி எடுத்துக்கங்க. அடுத்து மனைவி ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் முடிஞ்சு மனைவி மெதுவாக கணவன்கிட்ட சொல்லுவாள், ஏங்க நான் இது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு படிக்க வைக்கல. அதுக்கு என்னம்மா, நான் இருக்கிறேன், நீ படி, உனக்கு என்ன படிக்கணுமா நீ படி. அப்போ அந்த இடத்துல அன்பு தான் இருக்கு. சும்மா கடமைக்கு செஞ்சாங்களா? இல்லை தானே. அந்த கிராமங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் போய் தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லாத்துட்டும் போய் ஆசீர்வாதம் வாங்கி கட்டி பிடிச்சி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாடுறாங்க தெரியுமா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்றும் இல்லை எங்கள் நிலவில் தேய்பிரை. அங்கே இயற்கையான உனையே மாற்றிடும். அந்த அளவுக்கு இந்த குடும்பம் போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம எதிரணி தலைவி சொன்னாங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அந்த காலத்து பாட்டை சொல்லிட்டு அடுத்த ஊரில் சொல்றாங்க, நீ 50 நான் 50. பாருங்க, அதுக்கு எதுக்கு ஒத்து வருது? அன்னைக்கும் அப்படிதான். நான் என்ன நினைச்சனோ அதை நீ செய்யணும். இன்னைக்கும் அதே தான். இப்போ நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிலாம் கூட அவங்க எதிர்பார்க்கல. நான் பேசாததை பேசுனதா சொல்றியே, அதை சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க அவங்க. நீ 50 நான் 50 உண்மைதானே? நீ வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன், நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யறோம், அது உண்மைதானே? பீஸா தரல, பர்கர் தரல. ஏன் பீஸா பர்கர் நான் பார்த்துருக்கேன். காலேஜ் டைம்ல ஒரு சின்ன பீஸ் அப்படி இன்ன வரைக்கும் தொடலாம். என் குடும்பத்தில் அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எந்த பிள்ளையும் வாங்கி கொடுக்கல, தொட விட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அது சாப்பிட்டா கேன்சர் வருது, அந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது ஃபுல்லாக உடம்புக்கு கெடுது. இதுக்கு காரணம் அவனுடைய தாய் தகவனுடைய அன்பு. உண்மையா இல்லையா? அன்போட பிரதிபலிப்புங்க அது. தம்பி நீ சின்ன வயசு எவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. பீஸா சாப்பிட்டா கேன்சர் வரும். எதுக்கு மாற்று செல்லலாம்? அதாவது இன்னைக்கு கால மாற்றத்தில் நீங்க யூஸ் பண்றீங்க, பொழுதுபோக்கா யூஸ் பண்றீங்க. அன்பு கிடைக்கலன்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணல. அந்த அன்பு இருந்தனால தான் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த அன்பு இருந்தனால தான் உங்களை சரி நம்ம பிள்ளைங்க
அவங்க கேட்குறாங்களே உங்களை அந்த பாசம் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு அன்புக்காக செய்கிறாங்க. உண்மைக்கு எனக்கு பாருங்க, நான் சின்ன தேவைக்காக இது எட்டு வந்திருக்கேன். ஆனால் உண்மைக்கு எனக்கு இது போதும். 1000 சொல்லலாம், இதில் 1000 விஷயம் இருக்குது, டைம் இல்லை. ஆனால் பொய்க்கு தான் பக்கம் பக்கமாக எழுதணும். ஆமாவா இல்லையா? அதுலேயும் ஒரு பேப்பர் கீழே விழுந்தா பதறிடுவாங்க. ஆகவே ஐயா சொன்ன மாதிரி இன்று அல்ல என்றைக்கும் அன்பு ஒன்றேதான் நிரந்தரமாக இருக்கும், அன்புதான் பொங்குகிறது என்று கூறி நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பேசணும். இல்லை மங்குகிறது என்ற அணியின் சார்பாக பேசுவதற்காக வருகிறார் செல்வி பரணி அவர்களை உங்களது கைத்தட்டுக்கிறே அழைக்கிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்ல விரும்பணும். எந்த வீட்லேயும் வந்து அன்பு வந்து மங்கிட்டே இருக்குன்னு நான் பேச வரல. ஒரு சில வீட்லேயும் சரி அன்பு இருக்குதான், ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அன்பு மங்கிக்கொண்டே வருது. எங்கள் மேம் சொன்னாங்க, எங்கள் சேர்மேனும் சேர்பர்சனும் இன்றைக்கி வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, இன்றைக்கும் அந்த அன்பு வந்து நிலைத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி அன்பான பர்சன்ஸ் எல்லாத்தையும் முதியோர் இல்லத்துலேயும் நடு ரோட்லேயும் விட்டால் எப்படிங்க அன்பு இருக்கும்? அன்பு இருக்கிறவங்களே வெளியே விட்டுட்டா எப்படி இருக்கும் நான் கேட்குறேன். செகண்ட் ஒன் சொன்னாங்க என்னென்னா, உண்மையை பேசணும்னா சின்ன துண்டு பேப்பர் இருந்தால் போதும், பொய் பேசணும்னா பக்கம் பக்கமாக வேணும்ட்டு. இப்போ என்கிட்ட இந்த துண்டு பேப்பரும் இல்லை, பக்கம் பக்கமான பேப்பரும் இல்லை. அப்போ என்னென்ன சொல்கிறது? நீங்கள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீ 50 நான் 50 பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. குடும்பத்துக்கிட்ட ஒரு நாளைக்குன்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மனசு விட்டு பேசும்போது தான் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிற ஒரு இனிய வாய்ப்பு வந்து கிடைக்குங்க. செகண்ட் ஒன்று என்னன்னா, அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா அப்படிங்கிற காலம் போய் காலையில் தினமும் கண் விழித்தால் என் கை தேடுவது செல்போன், ஆஹா செல்போன் அப்படிங்கிற காலம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு 5 வயசுல இருந்து 50 வயசு தாத்தாங்க வரைக்கும், ஏன் 80 வயசுன்னு கூட சொல்லாங்க ஐயா. அன்புங்கிறது வீட்டில் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது தாங்க ஐயா வரும். அதுலேயுமா முந்திலாம் மயான அமைதின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு அந்த மயானத்தில் கூட அமைதி இல்லை. காரணம் செல்போன் அங்கும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த காலத்துலலாம் நிலா சோறு காக்கா சோறு ஊட்டின காலம் போய் இப்ப போன் சோறு ஊட்டுற காலம் வந்துருச்சுங்க ஐயா. காக்கா சோறா? காக்கா அங்க காக்கா பறக்குது, அங்க காக்கா பறக்குது, அந்த மாதிரி. ஏமா நீங்கெல்லாம் நிலா சோறு தானே ஊட்டியிருக்கீங்க, ஆனா நான் நிலாவுக்கே சோறு ஊட்டியிருக்கேன். என் ஒய்ஃப் 2 கையிலையும் மருதாணி வச்சிருந்தா, நான் தான் ஊட்டி விட்டேன். நிலவுக்கே சோறு ஊட்டினவன் நானு. நீ போன் கொடுத்தா சாப்பிடுவேங்கிற காலகட்டம் இப்ப வந்துருச்சுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டுல வந்து நான் தான் வந்து ஆண்மகன், நான் தான் வந்து குடும்ப தலைவன், நான் தான் வந்து ஆணிவேருன்னு சொல்றாங்க. அப்படியேப்பட்ட ஆணிவேரு எதுக்குங்கய்யா 6 மணிக்கு மேல ஆடிக்கின்னு வந்து நிக்கணும் வீட்டுக்கு? ஏன்னா மன உடைச்சலுங்கய்யா. அவன் வீட்லயும் பிரச்சனை, ஆபீஸ் போனாலும் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனைன்னு. ஒரு பேயை சமாளிக்கணும், ஒரு பிசாசை உள்ள இறக்கித்தாம ஆக வேண்டியிருக்கு. பிரச்சனை பிரச்சனைன்னு அவனுக்குள்ள மன உடைச்சல் அதிகமாவ இன்னும் கொஞ்ச நாள் போனுச்சுன்னா காதல் பரத் மாதிரி இங்கன்னு அப்படி போயிருவாங்களாட்டு. அந்த காலத்துலலாம் நம்ம சாப்பிடலனாலும் வா சாப்பிடலாம்பாங்க. இப்போ உள்ள அன்பு எப்படி தெரியுமாங்க யாருக்கு? நான் சமைச்சு வச்சுட்டேன், நீ எப்ப சாப்பிட வர வா அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுறோம், ரிட்டர்ன் மெசேஜ். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் வரேன். இதுவாங்க என் அன்பே. ஒரே ஃபேமிலி குரூப்ல ஒரே வீட்டுல தாங்க ஐயா இருப்பாங்க, ஆனா ஒரே வீட்டுல இருந்துட்டோம் அந்த போன் மூலியமா பேசிட்டு இருக்காங்க. இது அன்பா சொல்லுங்க? நம்ம மூத்தோர்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தாங்க. நம்மளுக்கு ஈவன் ஒரு அடிபட்டாலோ இல்ல காயம் பட்டாலோ நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த மருந்து போட்டா இது ஆகணும். ஆனா இப்ப எடுத்ததுக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போயின்னு செலவெல்லாம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அம்மா அப்பா குழந்தைங்க 4 பேரை தவிர வீட்டுல அந்த தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி யாருமே இல்லை. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா நிறுத்தி பக்குவமா பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. அவங்களே நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கே நம்ம இதை தரணும், இது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு காதும் வச்ச மாதிரி 4 பேருக்குள்ளாரே ஒரு விஷயத்த முடிச்சு. அருமையான கருத்து, நல்லா கைத்தட்டுங்க உங்களுக்கு. வீட்டுக்குள்ள கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரு ஊடல் இருக்கும், ஒரு பொய் கோபம் இருக்கும், ஒரு பிணக்கு இருக்கும், சண்டை இருக்கும். சொந்தக்கார ஒருத்த வாரான்னு வைங்களேன், அவன் முன்னாடி இல்லாத ஒரு அந்யோன்யம் இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு 2 பேரும் நடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உலகமாக நடிப்பாக இருக்கும்.
இல்லைன்னா இவன் ஊரில் போய் எல்லா சொந்தக்காட்டையும் சொல்லி நம்மளை கேவலப்படுத்திடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிப்பு நடிப்பாங்க. அந்த நடிப்பு அவங்க போனதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க சார். அப்படி சொந்தக்காரங்க வீடுகளுக்குள்ள பல சுமூக உறவுகளை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னா சொந்தக்காரர்கள் இல்லையா? ஆனால் இன்னைக்கு அந்த சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழலே இன்னைக்கு இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நல்லா கைத்தட்டுங்க பாப்பா, அருமையான கருத்து. இந்த ஜென்ரேஷன்ல அன்புங்கிற ஒரு வேர்டு எப்போ தெரியுமாங்க எனக்கு தெரிஞ்சது? கொரோனான்னு ஒன்று வந்துச்சுங்க ஐயா. அந்த பீரியட்ல மட்டும்தான் அன்புங்கிற ஒன்று வெளிப்பட்டது. எப்படி தெரியுமா? ஏன்னா அப்பதான் யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு விளையாடி அப்படி வந்து அவங்க கம்யூனிகேஷன் அதிகமாக இருந்துச்சுங்க ஐயா. மக்கள் தொகை அப்போ கூடுச்சு. என்னைக்கு வந்து மக்கள் வந்து பணமும் ஒரு கைபேசியும் வந்து நம்ம அத்தியாவசிய தேவைதான், ஆடம்பர வாழ்க்கையில் உலகமே அது இல்லைன்னு தெரியுதோ அப்போதான் அந்த அன்பு வந்து பொங்குங்கய்யா. எனவே இன்றைய காலத்தில் வந்து அன்பு வந்து மங்குகிறதுன்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். குடும்பத்தில் வந்து அன்பு பொங்குதா அல்லது மங்குதா அப்படின்னு இரண்டு பக்கமும் பேச்சாளர் எல்லாருமே பேசி முடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இல்லையா? சிங்கம் வலிமையான விலங்கா, புலி வலிமையான விலங்கா? புலி தான் வலிமையான விலங்கு. சிங்கத்துக்கும் புலிக்கும் நீங்கள் சண்டை விட்டீங்கன்னா எது ஜெயிக்கும்? புலி தான் ஜெயிக்கும். புலி வேட்டையாடுற மாதிரி அவ்வளோ கொடூரமாக சிங்கத்தால் கூட வேட்டையாட முடியாது. ஆனால் காட்டுக்கு ராஜா எது? சிங்கம்தான். ஏன்? சிங்கம் கூட்டமாக இருக்கும். சிங்க கூட்டம்னு பேர். அப்படி வந்து நின்னாலே ஒரு 25 சிங்கம் அப்படி கம்பீரமாக வந்து நிற்கும் காட்டில். ஒரு கர்ஜனை கொடுத்தா அந்த சத்தத்தில் காடே எல்லாம் அலறும். புலி பக்கத்தில் கூட வர முடியாது. ஏன்? புலி எப்போதுமே தனியாக தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் காட்டுக்கு எது ராஜா? சிங்கம்தான் ராஜா இல்லையா? அந்த கூட்டமாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த பழமொழி என்ன சொல்லியிருக்கலாம்? பெற்றவங்களோட கூடி வாழ்ந்தால்னு சேர்த்து சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தையை இல்லையா? அதனால் தனியாக வாழ்ந்தால் பல கோடி நன்மைன்னு நிறைய பேர் தனியாக போயிடுறாங்க. தாங்கள் பெற்ற குழந்தைகளை குழந்தைகள் காப்பகத்திலும் தங்களை பெற்றவர்களை முதியோர் இல்லத்திலும் சேர்த்துவிட்டு எங்கோ போய் கொண்டிருக்கிற பெற்றோர் சமூகம் இருப்பதால் இன்றைய குடும்பங்களில் அன்பு மங்கி கொண்டிருக்கிறது என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதுலேயும் அந்த செல்ஃபோனை பற்றிலாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு. நல்லது கெட்டதுக்கெல்லாம் கூட முந்திலாம் எல்லாரையும் நம்ம கூப்பிட்டோம். அந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க இல்லையா? நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் எல்லாரும் நிறைய பேரை கூப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி அது வந்து குறைஞ்சி போச்சு இல்லையா? ஒரு இறப்பில் கூட உளவியல் ரீதியாக பாரத்தை இறக்கி வச்சாங்க அன்னைக்கு இல்லையா? இன்றைக்கி யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா சொந்தக்காரன் முதல் கேள்வி என்ன கேட்காம தெரியுமா? எப்போ எடுப்பீங்க? எப்போ வரவேற்புக்கு நாம் ஒரு நேரத்தை குறித்தோமோ அன்னைக்கே அன்பு போச்சுங்க. வரவேற்பு 6 to 8. அப்போ அந்த நேரத்தில் போனால் நீ வரவேற்பியா இல்லையா? வரவேற்புக்கு ஒரு நேரம் குறித்தோம். இறப்பில் கூட எப்போ எடுப்பீங்க அப்படின்னு கேட்குற நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது இல்லையா? அப்போ எப்படி வந்து உங்கள் அன்பு வந்து பொங்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தரோட ஒரு கோட் ஒன்று உண்டு. அருமையான ஒரு தத்துவ ஞானி புத்தர், இந்த மண்ணில் பிறந்தவர். அவர் சொல்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கணுமா அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இக்கணத்தில் இரு. அவ்வளோதான், இக்கணத்தில் இரு. இப்போ என்ன ப்ரெசண்ட்டோ இதில் இரு, உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். புத்தர்கிட்ட கேட்குறாங்க ஒருத்தர், உங்களை எல்லாரும் பெரிய ஞானின்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் சாதாரணமான தரையில் உட்காந்துருக்கீங்களே. அதுக்கு புத்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தரையில் அமருகிறவன் ஒரு நாளும் கீழே விழமாட்டான். அப்போ மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு புத்தர்கிட்ட போகும்போது அவர் சொல்கிறாரு, மகிழ்ச்சியை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய், மகிழ்ச்சி உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? எதை நம்ம மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம்? ஒரு கவிதை, ஒரு அம்மா வந்து தன் மகனுக்கு எழுதுகிறாங்க கடிதம். மகனே, நீ பிறந்த அன்று உன்னுடைய நினைவாக நமது வீட்டு கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை வைத்தோம். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது தென்னை, எங்கள் கண்ணீரில் வளர்ந்தாய் நீ. எங்கோ இருந்து ஈட்டுகிற பணம் உனக்கு சுகத்தை தருகிறது.
எங்கள் அருகிலேயே இருக்கிற தென்னை எங்களுக்கு சுவை நீரையும் சுக நிழலையும் தருகிறது. நீ என்றாவது ஒரு நாள் வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி போனோம். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈ மொய்த்த செய்தி உன்னை வந்து எட்டியிருக்கிறது. இப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கி கிடக்கிறாய். எங்கள் இறுதி ஊர்வலத்துக்கு நீ உறுதியாக வராவிட்டாலும் பரவாயில்லை. நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை ஓலையாய் மாறி காடு வரைக்கும் கொண்டு சேர்க்கும். அழாதே, இப்படிக்கு அம்மா. தந்தையினுடைய மரணச் செய்தி இமெயிலில் போகிறது. கிடைக்கும் கொஞ்ச நேரங்களிலே தந்தையின் நினைவுகளை தேடி எடுக்கிறான் மகன். உயிர் மீட்க உதவாத டாலர்களோடு அவன் வந்து சேர்வதற்குள் தந்தையின் எரிந்து போன சாம்பல் கூட எஞ்சி இருக்காது. அதனால் என்ன, பரவாயில்லை. இறந்தவர்களோடு பேச நாளைக்கு ஒரு வெப்சைட் வராமலா போகும்? அதனால் என்ன, பரவாயில்லை. இறந்தவர்களோடு பேச நாளைக்கு ஒரு வெப்சைட் வராமலா போகும் என்று தன்னுடைய தாய் தந்தையர்களை விட்டுவிட்டு எங்கோ இருக்கிற வரைக்கும் எப்படி இங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்பதுதான் இவர்கள் கேள்வியாக இருக்கிறது. பையனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்குது, உடனே போய் சேரணும். பார்க்குறான், ஃபோன் எடுக்கிறான், கட்டில் பீரோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறான், அதெல்லாம் அப்படியே OLXில் அப்லோட் பண்ணுறான். காரை அப்படியே கார் செல்லரில் விற்றுடுறான். சோபா எல்லாத்தையும் விற்றுடுறான். அம்மா அப்பா பார்க்குறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஓகே அவங்களையும் ஃபோட்டோ எடு அப்படின்ட்டு முதியோர் இல்லத்தை சேர்த்துட்டு போயிடறான். அப்படி முதியோர் இல்லங்களில் இருக்கும் வரைக்கும் எப்படி மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறான் இல்லையா. ஞானிகள் வாழ்ந்த மண் நம்முடைய ஞான பூமின்னு சொல்லக்கூடிய பாரத தேசம். உலகமே நம்மை பார்த்து வியப்பதற்கு என்ன காரணம்? நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த குடும்ப அமைப்பு இல்லையா. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா இவங்களோட இருந்தால் தான் கூட்டு குடும்பம்னு இருந்துச்சு. இன்றைக்கி அப்பா அம்மா கூட இருந்தாலே கூட்டு குடும்பம்னு ஆகிப்போச்சு. போகிற போக்க பார்த்தா புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தாலே கூட்டு குடும்பம்ன்றோம் உங்களுக்கு இல்லையா. அப்படி போயிட்டுருக்கிற நிலைமையில் உறவுகளுக்கான முக்கியத்துவம் இன்றைக்கி இருக்கா, அது இல்லையே அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வியாக இருக்குது. எல்லாரும் சொன்னீங்க சமையலை பற்றி. ஒரு குடும்பத்தில் ஆண் சம்பாதிச்சா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அவனால் ஆதிக்கம் செலுத்த முடியும் தெரியுமா. சம்பாதிக்கலைன்னா அவனால் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. அதேமாரி ஒரு குடும்பத்தில் கைப்பட தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பெண் சமைத்தால் மட்டும்தான் அவளாலையும் அந்த குடும்பத்தில் ஆதிக்கத்தை செலுத்த முடியும். இது ஏதோ பெண் அடிமைத்தனம் பிற்போக்குவாதம்லாம் ஒன்றும் கிடையாது தெரியுமா. வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா சொந்தக்காரங்க பரிமாறுவாங்க, எங்கள் அத்தை பரிமாறுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காரம் பிடிக்குமா எனக்கு இனிப்பு பிடிக்குமான்னு பார்த்து அவங்க பரிமாறுவாங்க. ஊர் பக்கம்லாம் போனால் என் மனைவி எனக்கு என் இலையில கூட்டு அவியல் பொரியெல்லாம் நிறைய வைப்பாங்க என் ஒய்ஃபு. ஏன்? என் மேலே உள்ள பிரியம்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஒரு நாள் கேட்டேன், என் மேலே அன்பா? உங்கள் இலையில தான் என்னை சாப்பிட சொல்கிறாங்க. கடைசியில் நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் இந்த கூட்டு அவியல் பொரியெல்லாம் மிச்சம் இருக்க மாட்டேங்குது, காலியாக போயிடுது. அதனால் உனக்கு நிறைய வைக்கிறது காரணம் நீ கொஞ்சமாக சாப்பிட்டு மீதி எனக்கு மிச்சம் வைங்கிறதுக்காகத்தான். நீ மொத்தத்தையும் தின்னுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னாவ இல்லையா. அப்படி ஒரே இலையில் இன்னொருத்தரை நம்ம சாப்பிட வைத்து ஒரு அன்பை அதிகப்படுத்தியது எது என்று சொன்னால் நம்முடைய வீடுகள், நம்முடைய உறவுகள் என்பதை நம்ம மறந்துட முடியாது இல்லையா. வீடே அப்படித்தான் கட்டப்பட்டிருக்கும். செங்கற்களால் கட்டப்பட்டதல்ல நம்முடைய வீடுகள், செல்ல குழந்தைகளால் கட்டப்பட்டது நம்முடைய வீடுகள் இல்லையா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு என்பது அடிநாதமாக அன்றைக்கு இருந்தது. தாகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம விஷத்தை எடுத்து குடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். தாகத்துக்கு நாம் நீரைத்தான் அருந்த முடியும். அன்புங்கிற ஒன்று அடிப்படை. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையல் கட்டுக்குள்ளே ஒரு ஆணை அனுமதிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வெளில போங்க, அது அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த கடுகு டப்பா அங்கே தான் இருக்கும். உலகத்திலே பெரிய சுவிஸ் பேங்கே அங்கே தான் இல்லையா. எந்த பேங்க் திவாலானாலும் அந்த பேங்கில் எப்போதுமே காசு இருக்கும் இல்லையா. அம்மாவுடைய ராஜாங்கம் நடக்கக்கூடிய இடம் அந்த இடம் சமையல் கட்டு. சமைப்பது என்பது ஒரு கடமை அல்ல, சமைப்பது என்பது ஒரு அடிமைத்தனம் அல்ல, அது உயிர் ஆதாரமான செயல் என்பதை அன்றைக்கு பெரியவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. இவங்க சொன்னாங்களே பாட்டி பாட்டின்னு, இவங்க எவ்வளோ உயிரை விட்டாங்க இல்லையா. அன்னைக்கு பாட்டி செஞ்ச பலகாரம்னே வீட்டில் உண்டு. பலகாரமெல்லாம் வெளியில் போய் வாங்க மாட்டோம், வீட்டிலையே பாட்டிகள் பலகாரம் செஞ்சாங்க. தீபாவளின்னா எண்ணெய் கடாயை வச்சு நான் கண்டிப்பாக எண்ணெய் பலகாரத்தை ஏதாவது செய்வேன்னு
சண்டை போட்டு வீட்டிலேயே பலகாரம் செஞ்ச தலைமுறைன்னு ஒன்று நம்ம வீட்டில் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே பேக்கடாக மாறி போச்சு, எல்லாமே வெளியிலேருந்து வாங்கக்கூடிய பொருட்களாக மாறி போச்சு. கணவன் மனைவி உறவு கூட இன்னைக்கு கவலைக்கிடமா இருக்கு. அந்த காலத்துலலாம் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பெரியவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. அவர் தான் நீதிமன்றம், அவர் சொல்கிறதான் தீர்ப்பு, அமைதியாக போயிடுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி யாருமே இல்லை. குடும்பங்களே அன்றைக்கு நீதிமன்றங்களாக இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் குடும்ப நீதிமன்றத்திலே போய் நிற்கிறது. அந்த உறவுகள் இல்லாதனால, வீட்டில் பெரியவங்க இல்லாதனால பிரச்சனைகள் இன்றைக்கி அதிகமாகி கொண்டே இருக்கிறது இல்லையா? வெளிநாட்டிலலாம் பாருங்கள், ஏன் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறான், எதுக்கு மதர்ஸ் டே? யோசிச்சு பாருங்கள். அதுவும் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு, மிகப்பெரிய வருத்தம். மதர்ஸ் டேன்னு வைங்களேன், என் பசங்கள்லாம் என் ஒய்ஃபுக்கு ஏதாவது கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குதுங்க. அம்மா மதர்ஸ் டே இந்தாங்க. ஃபாதர்ஸ் டே வந்து அப்பா எனக்கு என்ன ட்ரீட் வைப்ப சொல்லு. இது என்ன கொடுமைங்க? ஒரே நாளில் தான் அவளும் அம்மாவானா, அன்னைக்கு தான் நானும் அப்பாவானேன். லாஜிக் படி அவகிட்ட இந்த பசங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஏன்ட்ட ட்ரீட் கேட்குறாங்க. அந்த தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு இல்லையா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஹீரோ யார் ஃபஸ்ட்டு? அவங்க அப்பா தான் இல்லையா? ஒவ்வொரு ஆணுக்கும் யார் முதல் ஹீரோயின் யார்? அவங்க அம்மா தான். உலகத்தினுடைய முதல் தெர்மாமீட்டர் தாயினுடைய கை என்பதை மறந்துவிடக்கூடாது இல்லையா? ஒரு சொல்லில் ஒரு கவிதை என்றால் அது அம்மா. அந்த தாய்க்குரிய முக்கியத்துவம் எந்த குடும்பத்தில் வழங்காத வரைக்கும் குடும்பங்களின் அன்பு மங்கி கொண்டுதான் இருக்கிறது. பொங்குறது மாதிரி நமக்கு அங்கோன்னு இங்கோனுமா தெரியலாம். ஆனால் இன்றைய சூழல் எப்படி இருக்குது? ஒரு பத்திரிக்கையில் செய்தி நம்ம பார்த்துருப்போம். ஒரு பெண் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. பிரியாணி ஆர்டர் பண்ணி அவன் கொடுக்க வர பையனோட அவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு பெத்த குழந்தைகளையே கொல்றாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த வீட்டில் மாமியார்னு ஒருத்தி இருந்திருந்தா, அதாவது சிசிடிவி இருந்திருந்தா, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? கண்காணிச்சிருப்பாளா மாட்டாளா? இல்லையா? அப்போ பெரியவங்களுடைய தேவை என்பது இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டில் பெரியவங்கன்னு ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்கணும். அப்பனா தான் அவங்கள சரியாக வழி நடத்த முடியும், நெறிப்படுத்த முடியும், நல்ல விஷயங்களெல்லாம் அவங்க வந்து சொல்லி கொடுக்க முடியும். ஒரு பொண்ணு அன்னைக்கு பருவம் அடைஞ்சான்னா பாவாடை சட்டை தாவணி போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்? காற்றோட்டமான உடை, வயிறு சூடாகிற நேரம், அப்போ குளிர்விக்கிறதுக்காக காற்றோட்டமான உடை போடணும். இன்றைக்கி லெக்கின்ஸு இல்லையா, டைட் ஜீன்ஸு, என்ன ஆகுது? காற்று போகலை, வயிறு சூடாகுது, அதனால தான் நீர்க்கட்டி வருது. வயிற்றை குளுமைப்படுத்துவதற்காக தான் நீர்க்கட்டி வருது. நாம் அந்த நீர்க்கட்டிக்கு மாத்திரை சாப்பிட்றோம். ஆனால் நீர்க்கட்டியே வராமல் பண்ணுறதுக்கான வைத்தியம் நம்முடைய பாட்டி வைத்தியம் என்பதை நம்ம மறந்துட முடியாது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கைன்னு ஒன்று உண்டு, தெரியுமா உங்களுக்கு? பச்சையில் இலை பெருசாக இருக்கும், சிகப்பு கலரில் பூ பூக்கும். அதை கல்யாண முருங்கையை வீட்டில் வளர்ப்பாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அந்த வீட்டில் கல்யாண முருங்கை வைப்பாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. வலி இல்லாத பிரசவத்துக்கு காரணமே அந்த கல்யாண முருங்கை தான். வேறு ஒரு வீட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணு தனக்கு எந்த உடல் உபாதைகள் வந்தாலும் அதை மாமியார்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே சாப்பாடோட சுவை வேறு, இங்கே இருக்கிற சாப்பாடே வேறு. அப்போது அந்த கல்யாண முருங்கை எடுத்து வாயில் போட்டால் எல்லா பிரச்சனையும் சரியாகும் இல்லையா? அப்படி வேறு ஒரு வீட்டிலிருந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடிய பெண் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறான்னு நீங்கள் பேசுனீங்க. லாஜிக்காக இதே அப்படி மாற்றி பாருங்களேன். இதே இது ஒரு ஆண் திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண் வீட்டில் போய் வாழுறான்னு வைங்களேன், அவனுக்கும் அதே மாமியார் பிரச்சனை இருக்கும், அதே மாமனார் பிரச்சனை இருக்கும், அதே மச்சான் பிரச்சனையும் இருக்கும். இன்னைக்கும் எங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சில பிரிவுகளில் இப்படித்தான் திருமணமே நடக்கு. சொத்தே அந்த பெண் பேரில் தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆண் அந்த அந்த மருமகன் சொல்லக்கூடிய தன் மனைவி வீட்டில் தான் அவன் வாழவே செய்வான் இல்லையா? அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க தெரியும். அப்போது யார் எந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றை சொல்லி நான் தீர்ப்புக்கு வருகிறேன்.
தனிமையை போல விசித்திரமானது உலகத்தில் கிடையாது. தனிமையை போல விசித்திரமானது உலகத்தில் கிடையாது. ஏன் தெரியுமா? அது நாமாக எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும். நமக்கு விரும்பியவர்களே நமக்கு கொடுத்தால் அதுதான் கசக்கும். உங்கள் தாய் தந்தையரை தனியாக விட்டு விடாமல், குழந்தைகளை விட்டுவிட்டு அன்னை தேசத்தை விட்டு என்னை தேசத்திலே நீங்கள் வாழாமல், உறவுகளோடு கூடி, தாய் தந்தையர்களோடு கூடி மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் அங்கே அன்பு என்பது நிச்சயமாக பொங்கும். அது பொங்காத வரை கொஞ்சம் அது மங்கித்தான் இருக்கிறது. இந்த பிப்ரவரி 14 இருந்தாவது அது பொங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து, அதுவரை இன்றைய சூழலில் அது மங்கித்தான் இருக்கிறது என்பதையே பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.